அன்பானவர்களே, இந்த தியானத்தின் வழியாக உங்களோடு இணைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2026ஆம் ஆண்டு தவக்காலம் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரையில் நான் தொடர்ந்தும் கேட்ட ஒரு கேள்விதான், ஏன் நாங்கள் வருடம் இந்த அனுபவத்துக்குள்ளாக, இந்த காலத்துக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசேட காலமாக அனுஷ்டித்து வருகிறோம் என்று. இதற்கு பதிலுரையாக, இவ்வுலகத்தில் பாவம் இருக்கும் வரையில் பாடுகளின் காலம் இருக்கும் என்பதாக நான் கேட்ட ஒரு குரல் எனக்கு ஒரு பெரிய பதிலையும் சவாலையும் முன்வைத்தது. இந்த உலகத்தில் பாவமும் தீமையும் இருக்கின்ற வரையில் நாங்கள் தவக்காலம் அல்லது பாடுகளின் காலத்தின் அனுபவத்தை கடந்து ஆழ்ந்த சிந்தையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து மீட்டி பார்க்க அழைக்கின்றோம். இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும். அந்த மீட்புக்காக ஆண்டவர் இயேசு எந்த வழியை எமக்கு காட்டினார் என்று நாங்கள் அறிய முற்பட வேண்டும். இந்த பயங்கரமான காலகட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தங்கள் வெடிக்கின்ற பொழுது, மக்கள் பயங்கரமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் தொடக்கம் 39ஆம் வசனம் வரையில் இயேசு கடவுளிடம் அன்பு செலுத்து, உன்னை போல உன் அயலவரிடமும் அன்பு செலுத்து என்று பிறப்பித்த கட்டளை எவ்வளவு முக்கியமானது என்று யோசிக்க தூண்டுகிறது. தனிப்பட்ட ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் நாங்கள் பலவிதமான இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கடவுளிடம் அன்பு செலுத்தவும் அயலவரிடம் அன்பு செலுத்தவும் நாங்கள் எவ்வளவு சுயநலமாய் இருக்கிறோம் என்பதை அறிய முடிகிறது. எங்கள் சுயநலத்துக்காக நாங்கள் அன்பு செலுத்துகின்ற பொழுது அது கடவுள் மீது செலுத்துகின்ற அன்பாக இருக்குமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ஒருவர் தன்னை நேசிக்கின்ற அதே பிரகாரமாக பிறரை நேசிக்க அழைக்கப்படுவாரானால் அந்த மனப்பக்குவத்தை இயேசு எதிர்பார்க்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம். ஒரு சிறிய கதையோடு முடிக்க விரும்புகிறேன். அண்மையிலே எனக்கு தெரிந்த ஃபாதர் ஆண்ட்ரூ தேவதாசன் அவர்கள் ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தார். முக புத்தகத்திலே அவர் இரவு உணவுக்காக தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் ஆகாரம் வேண்ட சென்ற பொழுது அவர் இடியாப்பம் கேட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தேவையான விளைவு இல்லை. இன்னொருவர் பக்கத்திலிருந்து இதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வேறு ஏதாவது வாங்க முடியும் என்று கொடுத்த பொழுது தனக்கும் தன் மகளுக்கும் தேவையானதை பெற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். அவர் முகப்புத்தகத்திலே போட்டிருந்தது, இயேசுவை நான் அவருடைய குணாதிசயங்களை காணக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி. ஆகவே கடவுளை நேசிப்பதும் நம்மை போல பிறரை நேசிப்பதும் இந்த தவக்காலத்தில் தீவினையை மேற்கொள்வதற்கு, தீமையை எதிர்கொள்வதற்கு பெரிய ஒரு ஆயுதமாக அமையும் என நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் சொந்த பெண்ணினிலே இவற்றை தியானியுங்கள். தவக்காலம் உணர்த்தும் உயரிய அன்பே, மீட்புக்கான பாதையை அதுவே காட்டுமே. சுயநலம் நீக்கி பிறரையும் நேசிப்போம், சின்ன தியாகத்தால் இறை குணம் வளர்ப்போம். அன்பெனும் ஆயுதம் கையில் ஏந்துவோம், தீமையை வென்று உலகை மாற்றுவோம். சுய பரிசோதனை செய்வோம், இக்காலத்தில் அன்பால் மலரட்டும் நம் வாழ்க்கை. அன்பே ஜெயம், அன்பே ஜெயம், உலகை மாற்றும் உன்னத அன்பே ஜெயம்.